ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களை பார்த்தீங்கன்னா 2 பேர் புகழ்வாங்க, 2 பேர் தாழ்த்து பேசுவாங்க. அந்த தாழ்த்து பேசுகிறதும் நீங்கள் காதில் வாங்கிக்கக்கூடாது, அப்படியே விட்டுறணும், காற்றோட காற்றா போயிடும். அதே மாதிரி புகழ்கிறதையும் நீங்கள் விட்டுறணும், அந்த இடத்துக்குள்ளேயே பெருசாக எடுத்துக்கூடாது. ஏன்னா இது 2மே எடுத்து நீங்கள் உங்களோட உட்கார வச்சுக்கிட்டிங்கன்னா தலகணம்னு சொல்லுவாங்க. தலகணம் ஆகிடும். அப்படின்னா எதுக்கு அந்த தலகணம்னு சொல்கிறோன்னா, நம்ம தான் நம்மளுக்கு மீறி ஆளே இல்லை அப்படின்வாங்க. அது மட்டும் இருக்காதீங்க, எல்லாத்துக்கு மேலே படைச்ச இறைவன் ஒருத்தர் இருக்கான். நம்ம எல்லாம் வந்து ஒரு சிறு பில்லுக்கு கூட ஒரு பில்லு மாதிரி தான். அவர் நினச்சாரா அதை பிடிங்கும் போடலாம், வளரவும் விடலாம். நம்ம பில்லு மாதிரி தான், வாழ்க்கையே வந்து ஒரு விவசாயம் மாதிரி தான், பில்லு மாதிரி தான். விதைக்கிறது அவர் பெருசாக வளர்றதோ அல்ல அடியோடு மறைஞ்சு போயிடுறதோ நம்ம கையில் தான் இருக்குது. எது நடப்பதோ நன்மைக்கு. எதா புகழ்ந்தாங்களா சந்தோஷம், திட்டுறாங்களா விட்டுருங்க. பொருள் வாங்கிட்டீங்களா ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, ஓகே ரைட்டு. அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் அந்த மாதிரி எது நடப்பதோ நன்மைக்கு, எது நடப்பதோ பார்த்துக்கலாம், நல்லது சரி ரைட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்டுக்கு தான் நீங்கள் போகணுமே தவிர, என்னை எப்படி ஒருத்தன் திட்டலாம், என்னை எப்படி ஒருத்தன் பேசலாம், நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் எப்படி அவன் என்னை கை நீட்டி பேசலாம் அப்படின்னு நீங்கள் அவனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுறது மறந்துடுவீங்க.